வெல்கம் டு MKTNBC. இது வந்து LCMHCFல டைப் த்ரீக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் சொல்லியிருந்தோம். அந்த பிடிஎஃப்பில் உள்ள கணக்கெலாம் நம்ம டாபிக் வைஸாக டைப் வைஸாக, அதாவது டாபிக்னால் LCMHCFங்கிறது ஒரு டாபிக். அதில் உள்ள டைப் வந்து இந்த மாதிரி மெத்தடு, இந்த இதெல்லாம் ஒவ்வொரு மெத்தடு அப்படி மெத்தடாக இருக்கும். அதெல்லாம் நம்ம டைப்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி டாபிக் வைஸாக டைப் வைஸாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவில் பிடிஎஃப்பில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்டிங்க நீங்கள். ஸோ அதுக்காக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டைப் 3யும் டைப் 4ம் ரெண்டு டைப்புமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு டைப்லேயும் 2 கணக்கோ 3 கணக்கோ இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரே வீடியோவை பார்த்துடலாம். ஸோ டைப் 3யும் டைப் 4ம் ஒரே மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக பார்த்துடலாம். நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா LCMHCFனு சொல்லி இது இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ LCMHCFக்கான கான்செப்ட்லாம் இருக்கும். குரூப் 4 2025க்கான கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஸ்கெடியூல் எப்படி போகணும், அதுவும் கொடுத்துட்ருக்கோம். ஒரு திருக்குறள் புக்கு, அதில் எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ அந்த புக்கை பற்றின வீடியோவும் போட்டிருக்கோம். அதுக்கான நான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கணக்குள்ளே போகலாம். இது வந்து LCMHCF. இதில் வந்து நம்ம இந்த ஒன் வேர்டு, நம்ம LCMHCFோட பேசிக் கொடுத்துருக்கோம். இந்த 1 மார்க்குக்கான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கோம். டைப் 1க்கான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கோம். டைப் 2க்கான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டைப் 3யும் டைப் 4ம். ஸோ இதுதான் இது, இந்த 2 தான். டைப் 3 இது வந்து எப்படின்னா, LCM கொடுத்துட்டு ரிமைண்டர் வந்து கொடுப்பாங்க. ரிமைண்டரும் இருக்கும். அதாவது மிகச்சிறிய மிகச்சிறிய என்னென்னா LCM கண்டுபிடிக்கணும், மிகப்பெரிய என்னென்னா HCF கண்டுபிடிக்கணும். அதான் இது. நீங்கள் இந்த கணக்கை பார்த்தாலே புரியும். அதாவது இதால் வகுக்கிறப்ப மீதி வந்து இவ்வளோ வருது. ஸோ அதில் இந்த நம்பரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதால் வகுக்கிறப்ப மீதி வந்து இவ்வளோ வருது. ஸோ அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டால் நீங்கள் வந்து LCM கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டால் HCF கண்டுபிடிக்கணும். இதுதான் இது. இதை எப்படி சிம்பிளாக செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கடுத்து டைப் 4 வந்து பொது வித்தியாசம். இது வந்து காமன் டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ காமனாக இந்த நம்பருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ கணக்கு பாருங்களேன். 12, 16, 20, 24 இந்த நம்பரால் வகுக்கிறப்ப இதெல்லாம் மீதியாக கிடைக்கிது. ஸோ அப்படி கிடைக்கிறப்ப அதில் வந்து மிகச்சிறிய எண்ணா LCM, மிகப்பெரிய எண் கேட்டால் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் கொடுத்துருக்க கணக்குக்கு LCMோ HCFோ கண்டுபிடிச்சி என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிச்சி அதிலேருந்து ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத தான் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுதான் டைப் 3 டைப் 4. டைப் 4ங்கிறது பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. டைப் 3ங்கிறது வந்து மீதி கொடுத்து என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கிறது. இதுதான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மிஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெப்பு மறந்து போயிடும். ஸோ உங்களுக்கு செய்கிறதுக்கான இதுவும் வராது. ஸோ நம்ம டக்குன்னு ஆப்ஷனை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யலாம், எல்லாமே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இது வந்து LCMHCFல டைப் 3. இந்த டைப் 3 பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கணக்கு எப்படி இருக்குன்னா, மீதியை தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடி, மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மிகச்சிறிய எண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா, ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய எண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா, ஹையஸ்ட் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த இடத்துல கீவேர்டு. மிகச்சிறிய எண்ணுனா LCM, மிகப்பெரிய எண்ணுனா HCF. இதுதான் கீவேர்டு. கணக்கோட டைப் வந்து இப்படி தான் இருக்கும். மீதினா ரிமைண்டர்னு அர்த்தம். ஸோ மீதியை தரக்கூடிய ரிமைண்டர் இஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கணக்குள்ளே போகலாம். 12, 16, 18, 24 வகுக்கும் போது மீதி 3 தரக்கூடிய மிகச்சிறிய எண் சொன்னேன்னா, மிகச்சிறிய எண் இல்லாட்டி மிகப்பெரிய எண்ணு கேட்பாங்க. அதுக்கடுத்து மீதி ஏதாச்சும் ஒரு நம்பரை தரக்கூடிய, மீதியை தரக்கூடிய, இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த நம்பரை வகுக்கிறப்ப மீதி வந்து இவ்வளோ வருதான். ஸோ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 12, 16, 18, 24 which leaves the remainder 3. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறோம். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பரு ரிமைண்டர் கொடுத்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கான மாடல் இதுதான். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்துக்குமே LCM கண்டுபிடிக்கணும். அதான் சொன்னேன், ஸ்மாலஸ்ட்னா LCMனு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே LCM கண்டுபிடிக்கணும். ஸோ
12, 16, 18, 24 போட்டோம். காமனாக எது இருக்குது, எதால் வகுப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆல் வகுப்படும். ஸோ 2 போடுறோம். 2ஆல் போடும்போது 6 2 12, 8 2 16, 9 2 18, 12 2 24 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே காமனாக எது இருக்குது பார்க்குறோம். காமனாக இல்லை, ஏன்னா இங்கே 8 இருக்குது. ஸோ 3ஆல் எல்சிஎம்னா நம்ம கான்செப்ட் என்னென்னா 1 வர வரைக்கும் தான் செய்யணும். எல்சிஎம்னா 1 வர வரைக்கும் தான் செய்யணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு இந்த 6 9 12லாம் இது பண்ணுவோம். ஸோ 3 காமனாக போடும்போது 3 6. அதுக்கடுத்து இந்த 8ல் 3 இல்லை, அதனால் அப்படியே இறங்கிடும். 3 9, 3 12. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும். அப்படியே ஸ்டெப்பு கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க. லாஸ்ட் 1 வர வரைக்கும் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிடணும். பெருக்கும்போது 2 × 3 எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா 144 வரும். இதில் வந்து எல்சிஎம் வந்துருச்சுல, இதுதான் ஆன்சராக நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீதி 3 தரக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட 3 கூட்டணும். ஸோ அதான் சொல்லியிருக்கேன், மீதி 3ன்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் ப்ளஸ் மீதி ரிமைண்டர், எல்சிஎம்மையும் ரிமைண்டரையும் கூட்டினா அந்த மொத்த நம்பர் வரும். ஸோ அதான், அதாவது இதிலேருந்து 3 வந்து போயிடுச்சு. அப்போனா 147லேருந்து 3 கழிச்சோன்னா 144. அந்த 144ங்கிற நம்பரை, அந்த 144 12ஆல் வகுக்கலாம், 16ஆல் வகுக்கலாம், 18ஆல் வகுக்கலாம், 24ஆல் வகுக்கலாம். 144 12ஆல் வகுத்தோன்னா 12 வரும், 16ஆல் வகுத்தோன்னா 9 வரும், 18ஆல் வகுத்தோன்னா 8 வரும், 24ஆல் வகுத்தோன்னா 6 வரும். ஸோ இதுதான் இது வகுத்தா அப்படி வரும். ஸோ நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அந்த வர எல்சிஎம்மோட மீதியை கூட்டிக்கணும். எவ்வளோ ரிமைண்டர் இருக்கோ அதை கூட்டினா அந்த நம்பர் தான் இது. இதுதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன், ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிமைண்டர் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இல்லாட்டி மீதியை தரக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லாட்டி ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் தான். கொடுத்துருக்க நம்பருக்கு, அதாவது இங்கே வந்து ஸ்மாலஸ்ட்னு கொடுத்தனால எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், ஹையஸ்ட்னு கொடுத்தா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் பார்த்தோன்னே இங்கே ரிமைண்டர் என்ன இருக்கோ அந்த ரிமைண்டரை சேர்த்து போட்டு கூட்டிடணும். இதான் 2 ஸ்டெப்பு தான். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு மீதியை வந்து கூட்டிடணும். சப்போஸ் ஆப்ஷன் படி பார்க்கலாம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க 144, 147, 150, 153 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எல்லாத்துலேருந்து 3 கழிச்சு பாருங்கள். 153லேருந்து 150 3 கழிச்சா 150 வரும். 150 வந்து 12ஆல் இதாலலாம் வகுப்படுமான்னு பாருங்கள், வகுப்படாது. ஸோ அதாவது இங்கே கொடுத்துருக்க நம்பரால் வகுப்படுமான்னு பாருங்கள், கண்டிப்பாக வகுப்படாது. ஸோ அதனால் இது கிடையாது. 150லேருந்து 3 கழிச்சோன்னா 147 வரும். 147 வகுப்படுமான்னு பார்த்தா வராது. 144லேருந்து 3 கழிச்சோன்னா 141 வரும், அதுவும் வகுப்படுமானா வராது. 147 இதிலேருந்து 3 கழிச்சோன்னா 144, 144 12, 16, 18, 24 இப்படி எல்லா நம்பராலையும் வகுப்படும். ஸோ அதான் ஆன்சர். ஸோ அந்த இடத்துல 3 கூட்டிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் 147. அடுத்த கணக்கு போகலாம். இதுவும் அதே மாதிரி தான். 2, 3, 4, 5, 6, 8 வகுக்கும்போது மீதி 1 தரும் மிகச்சிறிய எண். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 2, 3, 4, 5, 6, 8 விச் லீவ்ஸ் ரிமைண்டர் 1. அதாவது மீதி 1 வருமா. ஸோ நீங்கள் இப்போ சிம்பிளாக நான் ஆப்ஷன் படி சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் வந்து இருக்கிற நம்பர்லேருந்து 1 கழிச்சிட்டு அந்த நம்பர் வந்து இந்த நம்பராலலாம் வகுப்படுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம ஸ்டெப் பை செஞ்சோன்னா, ஸ்டெப் படி எதுக்குன்னா அது வந்து ஸ்கூல் பசங்க செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது. உங்களுக்கும் நான் எல்லாமே சொல்லித்தரேன் சொல்லியிருக்கேன்ல, அதனால இது. நீங்கள் எக்ஸாமில் வந்து எப்படின்னா இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா ஆப்ஷனை பார்க்கணும். ஆப்ஷன்லேருந்து என்ன ரிமைண்டர் இருக்கோ அதை கழிச்சுட்டு அந்த மீதி வரும் தெரியுமா, அந்த நம்பர் வந்து எதாலலாம் வகுப்படுமோ அந்த நம்பரை தான் நீங்கள் இதாக போடணும். இங்கே கொடுத்துருக்க நம்பரால் அது டிவைட் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த தான் ஆன்சராக போடணும். அதான். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது 120ன்னு வருது, மீதி வந்து 1. ஸோ அப்போனா என்ன பண்ணணும்னா அந்த மீதியை வந்து கூட்டிடணும். ஸோ எல்சிஎம் ப்ளஸ் மீதி அப்போனா 120 + 1 121. இதுக்கான ஆன்சர் இதுதான். ஆப்ஷனில் 121 இருக்கும், 120யும் இருக்கும். நீங்கள் 120 தானே வகுப்படுது டிவைட் ஆகுது சொல்லிட்டு நீங்கள் 120 போடக்கூடாது, ஏன்னா இங்கே ரிமைண்டர் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட்டு இதுதான். அதுக்கடுத்து இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதி 4 தரும் மிகச்சிறிய எண். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 and 508 which leaves the remainder 4. ஸ்மாலஸ்ட்னு கேட்டனால எல்சிஎம்மு. ஸோ இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 508 வருது. ஸோ நம்ம மீதி வந்து 4 இருக்கா, ஸோ அந்த 4 கூட்டிடுவோம். ஸோ 508 + 4 512. ஸோ ஆன்சர் வந்து 512. நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா இப்படி பண்ணிக்கலாம். 512
நீங்கள் 254ஆல் வகுத்தீங்கன்னா 2ஆல் வகுப்படும். 2 254 508ன்னு வரும். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்கும். 508 நீங்கள் 508ஆல் வகுத்தீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 508 போக மீதி 4 இருக்கும். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஆப்ஷனை வச்சு. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் இந்த வீடியோலேயே சொல்லியாச்சு. செஞ்ச கணக்கெல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கான இது ஒன்றுமே இல்லை. ஷார்ட்கட்னால் நம்மளாக உருவாக்குறது தான். ஏன்னா நம்ம அந்த கணக்கில் வந்து நல்லா போட்டு பார்த்து தெரிஞ்சிருச்சுன்னா அதான் அது. சொன்னேன் நான் 147 12ஆல் வகுக்கும்போது 12 144 மீதி 3 வரும். ஸோ இந்த மாதிரி தான் 16ஆல் வகுக்கலாம், 18ஆல் வகுக்கலாம், 24ஆல் வகுக்கலாம். இது ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா 121 ரிமைண்டர் வந்து 1 அப்போனா மீதி 120 இருக்கும். 120 2ஆல் அடி கொடுக்கும்போது 60ஆல் இதாகும். இப்படி தான் 3 4 5 6 8 இதெல்லாம் வகுத்து பார்த்திங்கன்னா இதான் வரும். நான் பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். 512 சொன்ன மாதிரி தான் 254 1 2 254 508 மீதி 4 வரும். 508 ஒரு 508 ஒரு 508 மீதி 4 இருக்கும் 4. ஸோ இதுதான் இதுக்கான நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் இருக்கிற நம்பரை கணக்கில் கொடுக்கப்பட்ட என்னால் வகுக்கிறப்ப கணக்கில் கொடுக்கப்பட்ட மீதி வந்தால் அதுவே விடையாகும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் இருக்குல்ல, அதை ஏதாச்சும் ஒரு நம்பரை எடுத்துகிட்டு இப்போ 147 இருக்குது வச்சுக்கோங்களேன். அதில் சொன்னது தான் 3 கழிச்சிட்டு 3 கழிச்சோன்னா 144 இருக்கும். அந்த 144 அந்த ஆப்ஷன் கணக்கில் கொடுத்த நம்பரால் வகுத்து பார்த்தோன்னா அது வகுத்து மீதி இந்த 3 இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதான் இது. டேக் ஆப்ஷன் அண்ட் டிவைட் த நம்பர் பை த கிவன் சம். ஃபைனலி யூ வில் கெட் த கரெக்ட் ரிமைண்டர், தட் இஸ் த ஆன்சர். ஸோ இதுதான் இது. டைப் 3க்கான மெத்தட் இதுதான் செக் பண்ணிக்கிறதுக்கு. இது அதுக்கடுத்து நம்ம டைப் 4 போவோம். அதுக்கடுத்து இதுதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 4 4வது டைப்பு. இது வந்து பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, காமன் டிஃப்ரெண்ட். பொது வித்தியாசம் காமன் டிஃப்ரெண்ட். இதுவும் அந்த கணக்கு மாதிரியே தான். ஆனால் அதில் வந்து மீதி வந்து ரிமைண்டர் வந்து கூட்டுவீங்க. இதில் வந்து அந்த பொதுவாக இருக்கிற டிஃப்ரெண்ட்டை வந்து கழிப்பீங்க. இதுதான் வித்தியாசம். அதில் வந்து கூட்டுவீங்க, இதில் வந்து கழிப்பீங்க. இதுதான் வித்தியாசம். மிகச்சிறிய என்னென்னா என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய என்னென்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கணக்கு பாருங்கள். 12 16 20 24ஆல் வகுக்கும்போது 8 12 16 20 மீதியாக தரும் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர்? லீஸ்ட் நம்பர்னால அந்த குறைவான எண் தான். which divided by 12 16 20 24 leaves remainder 8 12 16 20 respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நம்பரை வகுக்கிறப்ப மீதி இதெல்லாம் வருதான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 12க்கு 8க்கு டிஃப்ரெண்ட் வந்து 4, 16க்கும் 12க்கு டிஃப்ரெண்ட் 4, 20க்கு 16க்கு டிஃப்ரெண்ட் 4, 24க்கு 20க்கு டிஃப்ரெண்ட் 4. ஸோ இதுக்கான பொதுவான வித்தியாசம் வந்து 4 தான். ஸோ இதான் இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா காமன் டிஃப்ரெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே காமன் டிஃப்ரெண்ட் வந்து 4 தான் இருக்குது. ஸோ இந்த கணக்கை நம்ம செய்யலாம். ஸோ சொன்ன மாதிரி தான் மிக சிறிய என்ன ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நம்பர்லாம் போட்டோன்னா காமனாக எதால் வகுக்க முடியும்னு பார்க்கணும். 4. ஸோ 4 போடும்போது 3 12 4 16 5 20 6 24. ஸோ இந்த மாதிரி செஞ்சுருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் 1 வர வரைக்கும் செய்யணும். காமன் டிஃப்ரெண்ட் இல்லாட்டினாலும் நம்ம செய்யணும். ஸோ செய்யும்போது இதுக்கான எல்சிஎம் வந்து 240ன்னு வருது. ஸோ இதுக்கான எல்சிஎம் பார்க்கும்போது 240. அதுக்கப்புறம் இங்கிட்ட பாருங்களேன், இது வந்து கொடுத்த நம்பர்ஸு, இது வந்து ரிமைண்டர் மீதியாக தரக்கூடிய. ஸோ இதெல்லாம் ரிமைண்டர். ஸோ எழுதியிருக்கோம். ரெண்டுக்கும் காமன் டிஃப்ரெண்ட் பார்க்குறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 12க்கு 8க்கும் டிஃப்ரெண்ட் வந்து 4, 16க்கு 12க்கு டிஃப்ரெண்ட் 4, 20லேருந்து 16 கழிச்சா 4, 24லேருந்து 20 கழிச்சா 4. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் வந்து 4 தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த மிகச்சிறிய எண். ஸோ எல்சிஎம்மை தூக்கி அப்படியே போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பொது வித்தியாசம் இருந்தால் கழிக்கணும். அந்த மாதிரி ரிமைண்டர் கொடுத்து செஞ்சாங்கன்னா அந்த ரிமைண்டர் வந்து கூட்டிக்கணும். ஸோ இதுதான் இது. ஸோ அந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம்லேருந்து காமன் டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருதோ 4, அந்த 4 கழிச்சோன்னா அதான் இந்த ஆன்சர். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அந்த மாதிரி வகுக்கிறப்ப மீதி வந்து இதை தரக்கூடிய இந்த நம்பரை கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதோட கூட்டணும். அப்படி இல்லைனா ஆப்ஷனில் இருக்கிற நம்பர்லேருந்து அந்த மீதி வந்து ரிமைண்டர் எவ்வளவோ அதை கழிச்சிட்டு நீங்கள் இது பண்ணணும். ஆனால் இதில் வந்து ஆப்ஷனில் இருக்கிற நம்பரோட கூட்டு தான் செய்யணும். அப்படி பண்ணால் அப்படி, இப்படி பண்ணால் இப்படி. ஸோ நீங்கள் இந்த இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. காமன் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு அதில் அந்த காமன் டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருதோ, வேறுபாடு எவ்வளோ வருதோ அதை வந்து கழித்து முடிச்சிருங்க.
இதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் இப்படியே செஞ்சிடலாம். அதை வந்து நம்ம ஆப்ஷனில் பார்த்தே கழிச்சிடலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் உங்களுக்கு குழம்பிருச்சு கழிக்கிறதா கூட்டுறதா தெரியலனா எல்சிஎம்மை போட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஃப்ரெண்ட் எவ்வளோ அதை கழிச்சு எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் தான் இது. அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்க்கலாம். 12, 15, 20, 27 வகுக்கும்போது 8, 11, 16, 23 மீதியாக தரும் மிகச்சிறிய எண். வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. விச் டிவைடட் பை 12, 15, 20, 27 லீவ்ஸ் ரிமைண்டர் 8, 11, 16, 23 ரெஸ்பெக்டிவ்லி. சொன்ன மாதிரி தான் மிகச்சிறிய எண் கேட்டதுனால எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது 540 வருது. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காமன் டிஃப்ரெண்ட் பார்க்குறோம். எல்லாத்துக்குமே 4 தான் வருது. ஸோ இந்த இடத்துல காமன் டிஃப்ரெண்ட் 4 தான். ஏன்னா நீங்கள் இந்த இதை பார்க்கும்போது தெரிஞ்சிடலாம் காமன் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுன்னா நம்ம வழக்கம் போல் மீச்சியமான எல்சிஎம், பொது வித்தியாசம்னா காமன் டிஃப்ரெண்ட். எல்சிஎம்லேருந்து பொது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோன்னா அந்த எண் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் இது. ஸோ பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொது வித்தியாசம் ரெண்டுக்கும் அந்த 2 நம்பருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கோ அதை பார்த்து அந்த டிஃப்ரெண்ட் ஆகிற நம்பரை அந்த எல்சிஎம்லேருந்து கழிச்சிடணும். ஸோ இதுதான் டைப் 4. ஓகே. டைப் 3னா அந்த ரிமைண்டரை எல்சிஎம்மோட கூட்டிடணும். இதுதான் டைப் 3. ஸோ ரீகாலும் முடிஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். டைப் 3ஐயும் டைப் 4ஐயும் இந்த வீடியோவில் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறையா பேத்துக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம டைப் 5, டைப் 6 அது வந்து ரேஷியோ மாடலில் இருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம். தேங்க்யூ.